Hi students, problem number 14. Three capacitors are connected in triangle as shown in the figure. The equivalent capacitance between the points A and C. So it is a triangle. The three vertices are A, B and C. A க்கும் B க்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர் இருக்குப்பா, அது 2 மைக்ரோஃபாரட். B and C க்கு நடுவுல ஒரு 2 மைக்ரோஃபாரட் இருக்கு. A and C அதுக்கு நடுவுல ஒரு 1 மைக்ரோஃபாரட் இருக்குது. இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல நம்ம கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? A and C ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்படினா நம்ம இந்த கொடுத்திருக்கிற சர்க்யூட்டை வந்து நம்ம வேற விதமா எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அதுக்கு பேரு ஈக்விவேலன்ட் சர்க்யூட் அப்படினு பேரு. அப்ப ஒரு பாயிண்ட் A and C நான் லெஃப்ட்ல எடுத்துறேன். அப்ப இந்த பாயிண்ட் வந்து A, இந்த பாயிண்ட் வந்து C. ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் தான் B, மேல இருக்கிற இந்த பாயிண்ட் தான் B. அப்போ A க்கும் B க்கும் நடுவுல ஒரு 2 மைக்ரோஃபாரட் இருக்குது. இந்த கெபாசிட்டன்ஸ் வந்து 2 மைக்ரோஃபாரட். B க்கும் C க்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர் இருக்கு. அதோட கெபாசிட்டன்ஸ் வந்து 2 மைக்ரோஃபாரட். அப்ப இந்த 2 மைக்ரோஃபாரட் and 2 மைக்ரோஃபாரட் are in series. They are in series connection. அந்த மொத்த கனெக்ஷன் வந்து across AC கொடுத்திருக்கு. அப்ப கீழ வந்து இது 1 மைக்ரோஃபாரட். ஓகேவா? அப்போ 2 microfarad is in series with 2 microfarad. அப்ப first 2 microfarad in series with another 2 microfarad. அப்ப 1 by C series is equal to 1 by C1 plus 1 by C2. அப்ப this is equal to C1 is 2 microfarad. இது ஒரு 2 microfarad. அப்ப இது ஒரு 1 by 2 plus 1 by 2 is equal to 2 by 2 is equal to 1. அப்ப therefore C series. அப்ப seriesனா என்ன அர்த்தம்? இது வந்து B. Okay, this is equal to C series is equal to 1 microfarad ன்னு வந்துருது. இப்போ இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றதுக்காக தான் ஸ்டெப் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ ரெண்டு கெபாசிட்டன்ஸ் சீரிஸ்ல இருக்குது, ரெண்டு ஈக்குவல் வேல்யூ இருக்கும்போது இந்த ஃபார்முலா வழியா நீங்க போக வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் லேர்னர்ஸ் ஐ அம் டூயிங் திஸ் ஸ்டெப்ஸ். கொஞ்சம் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால அதோட சீரிஸ் காம்பினேஷன் வந்து half of any one of the capacitance ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டுல பாதி 1. புரியுதா? சரி, இப்போ இது இந்த 2 and 2 மைக்ரோஃபாரட் ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ண போறேன். அது ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன வேல்யூ அதுக்கு? 1 மைக்ரோஃபாரட். அப்போ இங்க A and C க்கு நடுவுல இங்க ஒரு 1 மைக்ரோஃபாரட் இருக்கு, இங்க இன்னொரு 1 மைக்ரோஃபாரட் இருக்குது. அப்போ 1 மைக்ரோஃபாரட் parallel to another 1 மைக்ரோஃபாரட். அப்ப C parallel is equal to what? Okay, இந்த C1 plus C2 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப C1 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும்? இந்த 1 மைக்ரோஃபாரட். C2 க்கு பதிலா இன்னொரு 1 மைக்ரோஃபாரட். அப்ப this is equal to 1 plus 1, that is equal to 2 மைக்ரோஃபாரட். அப்போ therefore the capacitance between A and C is equal to what? 2 microfarad அப்படின்ற ஆன்சர் வருது. இப்போ A க்கும் C க்கும் நடுவுல உள்ள மொத்த கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனாக்கா 2 microfarad. அப்போ இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாத்தீங்களா? ஆப்ஷன் B is the right answer. So therefore option B is the correct answer. So whenever you are doing such problems, from the beginning you draw the equivalent circuit. அதாவது கொடுத்திருக்கிற சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணி சிம்பிளிஃபைடு ஃபார்ம்ல மாத்திட்டே ரஃப்ல நீங்க இந்த சர்க்யூட்டை போட்டு பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். So this is the right answer. I hope you must have understood well. Fine.